வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம நெறைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவும் பார்க்க போறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். தமிழ்ல இந்த திருமணம் சம்மந்தமா நம்ம சொல்ற சில சென்டென்சஸ், அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே குயிக்கா பார்த்துடலாம். திருமண வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான். பொண்ணு பார்க்கறதுக்காண்டி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நான் இப்பதான் சமீபத்தில தான் என் பொண்ண நான் திருமணம் செஞ்சு குடுத்தேன். அவள நான் ஒரு டாக்டருக்கு திருமணம் செஞ்சு குடுத்துருக்கேன். இந்த மாரி தான் சொல்றது. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. எப்படி சொல்லலாம்? அப்ப தே ஆர் மேரிட். தே ஆர் மேரிட். அவங்களுக்கு அடுத்த மாசம் திருமணம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். அப்ப தே ஆர் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த். தே ஆர் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த். அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். தே மேரிட் ஃபார் லவ். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லணும். But they have been married for 10 years. They have been married for 10 years. அவ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லணும். She is married to a software engineer. பொதுவா இந்த இடத்துல நம்ம மேரிட் வித்ன்னு சொல்லிடக்கூடாது. மேரிட் டு யாருன்றதை நம்ம போட்டுக்கணும். அப்ப she is married to a software engineer. She is married to a doctor. இந்த மாதிரிலாம் தான் நம்ம சொல்லலாம். அவள் ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டாள். இந்த 2 சென்டென்ஸையும் பார்த்துக்கோங்க. இங்க அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை திருமணம் செய்திருக்கிறாள். கரண்ட் ஸ்டேட்டஸ்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இந்த இடத்துல வந்து அவள் ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டாள். ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி யாரையோ பத்தி நம்ம பேசுறோம். இவர் இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இவங்க வந்து ஒரு மருத்துவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, இப்படி சொல்றதுக்கு. அந்த மாதிரி சொல்றதா இருந்தா ஷி மேரிட் அ டாக்டர். இன்னும் திருமணம் செய்து இருக்கிறாள், திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஷி இஸ் மேரிட் டு அ என்ன ப்ரொஃபஷனோ அதை நீங்க போடுறது தான் கரெக்டா இருக்கும். அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. He is not married yet. He is not married yet. எங்க ஊர்ல ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். ரொம்ப எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர். அவர் தான் எங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைத்தார் அப்படின்னு சொல்லணும். அப்ப he is a respected elder in our village and he officiated our wedding. He is a respected elder in our village and he officiated our wedding. இப்படி சொல்லலாம். இல்ல நீங்க மேரிங்கிற வார்த்தையவே அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸே நாம he is a respected elder in our village and he married us அப்படின்னு சொல்லலாம். he married அப்ப அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் வந்துடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? நம்ம பொதுவா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இதை வந்து பாருங்க அஸ் இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ராமுக்கும் சீதாவுக்கும் அவர் தான் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு நீங்க சொல்லுமானா he married ராமன் சீதா அப்படி சொல்லிடணும். இந்த மாதிரி ஒரு பேரா ப்ளூரல் ஃபார்ம்ல இந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ அவர்களுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னா he married them அப்படின்னு வரும். அந்த மாதிரி வர்றப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நான் சமீபத்துல தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். திருமணம் செய்து வைத்தேன், செய்து கொடுத்தேன் இந்த மாதிரி சொல்றது. இதுக்கு ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, மேரி ஆஃப். சிலர் சொல்லுவாங்க மேரி ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவானது, ஏதோ அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறப்போ எல்லாருமே அவங்கவுங்க துணையை தேடிக்குவாங்க. லவ் மேரேஜ் தான் அப்படின்றதுனால அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் அந்த சொசைட்டியில் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தோணலாம். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நாம் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இல்லையா? அதனால இந்த மேரி ஆஃப்ன்றது நம்ம கல்ச்சருக்கு நெகட்டிவ் கனெக்டேஷனாக இல்லை. அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மேரி ஆஃப்ல தான் நான் வரனை பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து இல்லை என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்டு மேரேஜ் கான்செப்ட் அந்த இடத்துல கரெக்டாக வர்றதுக்கு இந்த மேரி ஆஃப்ன்ற ஃப்ரேஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களான்னா நீங்கள் இந்த மாதிரி கெட்ஸ் சம் ஒன் மேரிட் இந்த மாதிரி ஃப்ரேஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யாரை திருமணம் செய்து கொடுத்தேன் இதுவும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் டோன் அவ்வளோதான்.
பட் எக்ஸாக்டா அது வந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ், நாங்களே வரனை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தோம் அப்படின்ற அர்த்தம் இதுல வரும். ஸோ இது 2 விதமாவும் நம்ம சொல்லலாம். நான் சமீபத்தில் தான் என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றத, ஐ ரீசென்ட்லி காட் மை டாட்டர் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரீசென்ட்லி மேரிட் ஆஃப் மை டாட்டர் அப்படியும் சொல்லலாம். இப்போ இதை வச்சு இன்னும் கூட சில சென்டென்சஸ் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் அப்படிங்கிறதுனால, நான் என்னுடைய பொண்ணை ஒரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ மேரிட் ஆஃப் மை டாட்டர் டு எ டாக்டர். ஸோ நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். ஐ மேரிட் ஆஃப் மை டாட்டர் டு எ டாக்டர். இல்ல ஜஸ்ட் நியூட்ரல் ரோல், ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி சொல்றதா இருந்தா ஐ காட் மை டாட்டர் மேரிட் டு அ டாக்டர். ஸோ கெட் சம் ஒன் மேரிட் டு ஹூம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அவருடைய பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஸோ மேரேஜை செய்து வைக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லணும். சார் நீங்கள் 2 ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 2 விதமாக எப்படி வேணால் சொல்லுங்க. இப்போ செய்து வைக்க விரும்புகிறார்னு இருக்கு, அதனால he wants to get his son married soon, விரைவில். he wants to get his son married soon. இல்லைனா he wants to marry off his son. he wants to marry off his son. அதே சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். தன்னோட பொண்ணுக்கு தான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் தான் பொண்ணை அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். தன்னுடைய பொண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, அவ்வளோதான். அப்போ he wants to get his daughter married before he retires. இல்லைனா he wants to marry off his daughter before he retires. ஸோ இந்த 2 ஃப்ரேஸும் உங்களுக்கு இப்போ ஃபெமிலியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறது அதுக்காக தான். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக, இது என்ன மாதிரி இந்த சென்டென்ஸில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். திருமண வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ ஹாவ் அ சன் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ். I have a son of marriageable age. இப்போ இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இன்னும் திருமணம் பண்ணி கொடுக்க எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ I still have 2 daughters to get married. இன்னும், அதனால தான் I still have 2 daughters to get married அப்படி சொல்றோம். இல்லைன்னா இது ஒரு விதம். இன்னொன்று வந்து I still have 2 daughters to marry off. இப்போ அர்த்தம் என்ன, 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னமானா, இப்போ மேரி ஆஃப்னு சொல்கிறப்போ நான் தான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம மேரி ஆஃப்னு சொல்கிறோம். ஐ ஸ்டில் ஹேவ் 2 daughters to marry off. திருமணத்துக்காக நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அப்போது ஐ ஸ்டில் ஹேவ் 2 daughters to get marriedனா என்ன அர்த்தம்? திருமணம் ஆக வேண்டிய 2 மகள்கள் இருக்கிறார்கள், அப்படிதான் வரும் இதுக்கு அர்த்தம். ஸோ எனக்கு இன்னும் திருமணம் ஆக வேண்டிய 2 மகள்கள் இருக்காங்க, நான் பார்த்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும், அந்த அர்த்தம் இதில் இல்லை. இப்போ நம்ம இந்த வரன் பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது, இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்கலாம். அவர்கள் பெண்ணிற்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நாம they are looking for a suitable groom for their daughter. ஸோ மாப்பிள்ளைனா நம்ம க்ரூம்னு சொல்லுவோம், பொண்ணுனா பிரைடுன்னு சொல்லுவோம். ஸோ 2க்கும் காமனாக நம்ம வந்து மேட்ச் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ they are looking for a match for their daughter. They are searching for a match for their daughter. எப்படி வேணா சொல்லலாம். இப்போ இதையே நேத்து தான் அவனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ we went to meet a prospective bride for him just yesterday. Just yesterday we went to meet a prospective bride for him. இப்படியெல்லாம் சொல்லலாம். இதுக்கு ஏன் ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும்? we went to meet a bride அப்படி சொல்லிட வேண்டியதானே, அப்படி உங்களுக்கு தோணும். பொதுவாக பிரைடுன்ற வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க தான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரைடுன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சூட்டபிளான ஒரு பொண்ணை பார்க்குறோம், இன்னும் முடிவாகலை இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். ஸோ we went to meet a prospective bride for him just yesterday. இப்போ இதையே கொஞ்சம் மாற்றலாம். பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க
அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இவங்க தான் முடிவு பண்ணிட்டோம்னா நீங்கள் வெறுமனே க்ரூம்னு சொல்லலாம். அப்போ the prospective groom's family is coming tomorrow to meet our daughter. எங்கள் பொண்ணை பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. The prospective groom's family is coming tomorrow to meet our daughter. இந்த இடத்துல டு see our daughter நம்ம சொல்லலை. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பொண்ணை கொஞ்சம் மட்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த காலத்தில் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம மீட் அவர் டாட்டர் அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறோம். பொண்ணு வீட்டுக்காரவங்க சம்மதத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம கன்சென்ட் அப்ரூவல் அப்படியெல்லாம் சொல்லலாம். பட் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால பொண்ணு வீட்டுக்காரவங்க இன்னும் ஃபோன் பண்ணி விஷயம் என்னன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி we are waiting to hear from the bride's family. We are waiting to hear from the prospective bride's family வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் திருமணம் சம்பந்தமான சில சென்டென்சஸ் அதுக்கான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.